ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா என் பேர் விக்னேஷ், நான் ஒரு யூஎக்ஸ் டிசைனர். இந்த சேனல் நிறைய டிசைனர் டாபிக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன, இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன், அதுக்கப்புறமா இதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறீங்கன்னு வச்சுங்களேன். அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே வந்து வெஜிடபிள்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு இந்த பாத்ரூம் லிக்யூட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தா பிஸ்கெட்ஸ் இருக்குது. அதே வந்து ஒரு மாதிரி கிளம்ஸியாக வச்சுருக்காங்க. அதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணும்? என்னடா அது சம்மந்தமே ஏதோ பக்கத்தில் வச்சுருக்காங்க, எதை வாங்குறது என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருக்கும்ல. அதே மாதிரி நீங்கள் நிறைய அப்ளிகேஷன்ஸோ வெப்சைட்ஸோ பார்த்துருப்பீங்க. உள்ளே போவீங்க, நீங்கள் ஏதோ ஒரு தேவைக்காக தான் உள்ளே போவீங்க. ஆனால் போகும்போதே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் ஆகும். நீங்கள் வந்து அதை விட்டு வெளில வந்துடுவீங்க. அந்த ஏதோ ஒரு என்ன சொல்கிற ஆப்ரேஷன் எதனா பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து அபாட்டாகி வெளில வந்துடுங்க. பிகாஸ் அங்கே எதுவுமே ஸ்ட்ரக்சர்டாக கிடையாது. நீங்கள் தேவை உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணும், நீங்கள் என்ன டாஸ்க்காக உள்ளே போகிறீங்கன்னு அங்கே எதுவுமே அதில் ஒழுங்காக இருக்காது. ஸோ அங்கே தான் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. அதை பற்றி தான் நம்ம கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஓகே, ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்னா என்னன்னு சொல்லி பார்த்துருவாங்க. இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்ன்றது என்னென்னா, ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை ஒரு வெப்சைட்டோ இல்லை ஏதோ ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளேயே வந்து கண்டென்ட்டும் ஃபியூச்சர்ஸும் எப்படி வந்து ஆர்கனைஸ்டாக ஸ்ட்ரக்சர்டாக வச்சுருக்காங்க, உங்களுக்கு புரிகிற மாதிரி, உங்களுக்கு ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி, நீங்கள் தேவைன்றது உங்களுக்கு அங்கே கிடைக்கிற மாதிரி இருந்தாவே அதுதான் ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். ஸோ இது ஒரு டெஃபினிஷனாக சொல்லணும்னா, இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் இஸ் ஹவ் கண்டென்ட் அண்ட் ஃபியூச்சர் ஆர் ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் ஆர்கனைஸ்டு இன்சைட் எ ப்ராடக்ட். அதை தான் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்ன்றது ஒரு ப்ராடக்ட்டோட ப்ளூ பிரிண்ட். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு வீடு கட்டுறீங்களோ, ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்ககிட்ட கையில் ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்குங்க. உங்ககிட்ட அவ்வளோ இடம் இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டோ 1000 ஸ்கொயர் ஃபீட்டோ இருக்குன்னு சொல்லி உங்கள்கிட்ட ஐடியா இருக்குது. பட் ஆனால் எந்த இடத்துல எந்த ரூம் வரணும், அந்த ரூமுக்கான வழி எது, ஹால் லிவிங் ரூம்லேருந்து அந்த பெட்ரூமுக்கு எப்படி வழி போவீங்க, இல்லை வந்து பூஜை ரூம் இருக்குன்னா பூஜை ரூமுக்கு எந்த இடத்துல வழி இருக்குது, பூஜை ரூம் எங்கே வரப்போகுது, அதெல்லாம் கம்ப்ளீட்டாக ப்ளூ பிரிண்ட்ல இருந்தால் தானே நீங்கள் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். அந்த ப்ளூ பிரிண்ட் தான் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சரில் யூசர் மென்டல் மாடல்னு ஒரு விஷயம் இருக்குது. அதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் வந்து யூசர் என்ன நினைக்கிறானோ அதை கரெக்டாக பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மை ஆர்டர்ஸ் எங்கே இருக்குன்னு நீ போய் பார்க்கணுன்னா, அந்த அப்ளிகேஷன் நீ எங்கே நினைக்கிறோம் அந்த இடத்துல அது கரெக்டாக வச்சிருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீ ஃபுட்டுக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து ரேட்டிங் கொடுக்குற, நீ மிஸ் பண்ணிவிட்ட, ஃபுட்டு டெலிவரி பண்ணிட்டு போனால் உங்களுக்கு ரேட்டிங் கொடுக்கணும், நீ எங்கே போய் பார்க்கணும்னு நினைக்கிறோம் அந்த இடத்துல அது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து ஆப்பில் எதனா நீ செட்டிங்ஸ் மாற்றணும்னா அது எந்த இடத்துல இருக்கும், நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணணும்னு அது எந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுற இடத்துல கரெக்டாக வச்சுருந்தானா அது வந்து ஒரு கரெக்டான இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் ஆக்சுவலி. ஸோ இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சருக்கு வந்து ஒரு 3 எக்ஸாம்பிள் நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து அமேசான் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. அமேசான்லாம் வந்து ஒரு பெஸ்ட் வெப்சைட்னு சொல்லலாம். ஒரு குட் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்னா அமேசான் ஆக்சுவலாக. உனக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு குளோபல் சர்ச் பார் இருக்கும். அதே மாதிரி உனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கரெக்டாக ஹேம்பர்கில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பான். நீ வந்து மென் கேட்டகரிஸில் எது வேணாலும் போய் பார்த்துக்கலாம், உமன் கேட்டகரிஸில் எது வேணாலும் பார்த்துக்கலாம். ஃபர்னிச்சர்ஸ், டிவிஸ் எல்லாமே வந்து அந்த கேட்டகரிஸில் லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பான். உனக்கு என்னெல்லாம் தேவையோ போய் க்ளீனாக பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். அதுவே நீ வந்து இந்த கவர்மெண்ட் வெப்சைட் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன். அந்த கவர்மெண்ட் வெப்சைட்டில் போய் உனக்கு என்ன தேவை, என்ன பண்ணணும், அந்த இபிஎஃப் வெப்சைட்டெல்லாம் நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்து இதில் போய் என்ன லாகின் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட் டைம்லாம் பார்க்கும்போது நான் ஷாக் ஆகிட்டேன். என்னடா எது பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பேட் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். என்னென்னா வந்து ஒரு கண்டென்ட்டை வந்து எப்படி வந்து ஆர்கனைஸ்டாக பண்ண தெரியணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல ஆக்சுவலி. ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பேட் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். அதே மாதிரி வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் அப்படின்னா இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோவும் சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஆப்பிள் வெப்சைட்டெல்லாம் சொல்லலாம். நீ வந்து என்ன சொல்கிறது, அதுக்குள்ளே போனாவே மேலே ஞாபகம்லேயே வந்து அவன் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கான், என்னென்ன ஆஃபர் பண்ணுறான்னு அதை கரெக்டாக லிஸ்ட் பண்ணியிருப்பான். அதை கிளிக் பண்ணி அந்த ப்ராடக்ட்ஸ்குள்ளே போவோம். அந்த ப்ராடக்ட்ஸில் என்னெல்லாம் இருக்கோ அதை லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பான். அதே மாதிரி வந்து என்னென்னா வந்து அவன் பழைய ஃபோன்ஸும் சேல் பண்ண மாட்டான். பார்த்துருக்கீங்களா? இப்போ புதுசாக ஒரு ஃபோன் லான்ச் ஆகிடுச்சுன்னா அதை தான் அவன் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுவானே தவிர பழைய விஷயத்துக்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டான். ஸோ இதெல்லாம் என்னென்னா வந்து ஒரு பக்காவாக க்ளீனாக நீட்டாக வச்சுருப்பான். அந்த வெப்சைட்டெல்லாம் ஆப்பிள் வெப்சைட்டெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஓகே இப்படி தான் இது போதும் அப்படின்னு சொல்லி. பிகாஸ் நீங்கள் இதெல்லாம் பார்த்து ட்ரைன் ஆகிக்கலாம். ஓகேங்களா? ஹோம் இருக்குது, ஹோமில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கேன், அந்த பேஜில் என்னென்னா வந்து காம்பனன்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்கேன், என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் பார்த்து நீங்கள் பார்க்கும்போது ஓகே இப்படி தான் இது வந்து ப்ளே ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன் ஆக்சுவலி. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா 4 பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்னு சொல்கிறாங்க. இது வந்து 4 பில்லர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா வந்து ஆர்கனைசிங் சிஸ்டம். ஆர்கனைசிங் சிஸ்டம்னா என்னென்னா வந்து இப்போ வந்து ஃபுட் கேட்டகரிஸ்னு இருக்குன்னு வச்சுக்கேன். அந்த சூப்பர் மார்க்கெட்டில் முன்ன சொன்ன எக்ஸாம்பிள் தான். இந்த ஃபுட் டெலிவரி ஆப்ஷன் எடுத்துக்கேன். அந்த ஃபுட் கேட்டகரிஸில் எடுத்துக்கிங்கன்னா இப்போ இந்த பிரியாணி, இந்த மாதிரி இந்த இந்தியன் குசைனெல்லாம் ஒரு சைடு, அரேபியன் குசைனெல்லாம் ஒரு சைடு, சைனீஸ் குசைன்ஸ் எல்லாம் ஒரு சைடு, இந்த மாதிரி வந்து கேட்டகரைஸ் பண்ணணும். அதுதான் ஆர்கனைசிங் சிஸ்டம்ஸ். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த வெப்சைட்ஸ், இந்த ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் வெப்சைட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கானோ அதெல்லாம் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து அவன் என்னென்ன சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறானோ அதெல்லாம் வந்து லிஸ்ட் பண்ணுவான். அதே மாதிரி என்னென்ன ஃபியூச்சர்ஸ் அவன் வச்சுருக்கான், அதே மாதிரி வந்து என்னென்ன விஷயத்துக்காகலாம் அந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாமோ அதெல்லாம் தனியாக லிஸ்ட் பண்ணியிருப்பான். ஸோ இந்த மாதிரி வந்து சிஸ்டத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே பிரித்து ஆர்கனைஸ் பண்ணணும். இப்போ முன்ன சொன்ன அமேசான் எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக என்னென்னா
மென்னுக்கு தேவையான விஷயம்லாம் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க, உமன்னா உமனுக்கு தேவையான விஷயம்லாம் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போது ஹோம் அப்ளைன்சஸ்னால் டிவி, சேர்ஸு அந்த மாதிரி விஷயம்லாம் அதில் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஆர்கனைசிங் சிஸ்டம். இப்போ லேபிளிங் சிஸ்டம்னு ஒரு விஷயம் இருக்குது. லேபிளிங் சிஸ்டம்னா என்னென்னா வந்து இப்போ இந்தியன் குசைன்னு நீ போட்டால் மட்டும்தான் உனக்கு இந்தியன் குசைன்னு கிளியராக தெரியும். அதே மாதிரி மை ஆர்டர்ஸ்னு போட்டால் மட்டும்தான் உனக்கு மை ஆர்டர்ஸ்னு கிளியராக தெரியும். நம்ம இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணிக்கோம், பாஸ்ட் ஆர்டர்ஸ் எல்லாம் இது உள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் போய் செக் பண்ணுவோம். அதுமாதிரி ஆர்டர் ஹிஸ்ட்ரிஸ்ன்னு போட்டால் தான் உனக்கு தெரியும். அதை விட்டு நீ சம்மந்தமே இல்லாமல் வேறு எதுனா வந்து லேபிள் பண்ணியா அவனுக்கு கம்ப்ளீட்டாக புரியாது. இப்போ வந்து சொல்யூஷனுக்கும் ஃபியூச்சர்ஸ்க்கும் வித்தியாசம் இருக்குது. நிறைய பேர் அதையே கன்ஃபியூஸ் பண்ணிவிடும். என்னென்ன சொல்யூஷன்ஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்கன்றது பதிலாக வந்து ஃபியூச்சர்ஸ்னு போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்மேட்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீ எந்த ஒரு விஷயத்தையும் லேபிள் பண்ணும்போது கிளியராக ஒரு லேமேனுக்கு எப்படி புரியுமோ அப்படி தான் லேபிள் பண்ணணும். அடுத்து வந்து நேவிகேஷன் சிஸ்டம். நேவிகேஷன் சிஸ்டமில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஹேம்பர்கில் என்ன வைக்கணுமோ அதை தான் வைக்கணும். அதே மாதிரி வந்து பட்டன் எங்கே இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நேவிகேஷன் செட் பண்ணணும். அந்த முன்ன சொன்னல மென்டல் மாடல்ஸ். இந்த நேவிகேஷன் வந்து எப்படின்னா, யூசர் என்ன யோசிப்பான். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்ட் செட்டிங்ஸ் அவன் போய் பார்க்கணுன்னா அது எங்கே போய் பார்க்கணும், அக்கௌண்ட் செட்டிங்ஸ் எங்கே இருக்கணுமோ அந்த இடத்துல தான் அவன் போய் பார்க்குற மாதிரி வச்சுருக்கணும். நீ அதே மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அவன் டர்ன் ஆஃப் பண்ணணுன்னா அவன் எங்கே போய் டர்ன் ஆஃப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீ யோசிக்கும் போது அவன் எங்கே போய் பார்ப்பான் அதை அப்படின்னு சொல்லிட்டு நீ ஓரளவுக்கு குளோபலாக அப்சர்வ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் நீ பிளான் பண்ணணுமே தவிர நீ சம்மந்தமேல நோட்டிஃபிகேஷன்ஸை டர்ன் ஆஃப் பண்ணுறது வந்து வேறு ஏதோ ஒரு இடத்துல போய் வச்சுருந்தீங்கன்னா அவன் கம்ப்ளீட்டாக வந்து என்ன சொல்கிறது ஃப்ரஸ்ட்ரேட்டாக ஸ்டார்ட் பண்ணிவிடுவான். அதுதான் நேவிகேஷன் சிஸ்டம் ஆக்சுவலாக. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா சர்ச் சிஸ்டம். சர்ச் சிஸ்டமில் என்ன சொல்ல வராங்கன்னா, நீ வந்து இந்த ஃபோனுக்கு வந்து இந்த ஃபோனோட சர்ச் எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபோனோட செட்டிங்ஸ் எல்லாம் நீ மாற்றணும்னா அந்த ஃபோனோட மேலே சர்ச் இருக்கும். அந்த செட்டிங்ஸில் நீங்கள் என்ன தேவையோ நீங்கள் வந்து போய் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா வந்து நான் வந்து இந்த டுவெல் சிம் போட்டேன். சடனாக வெளியில் போகிறதுனால டுவெல் சிம் போடும்போது என்ன ஆச்சுன்னா வந்து எனக்கு அந்த சிம்மை ஸ்விட்ச் பண்ண பார்த்தீங்களா, டேட்டா சிம்மை வந்து 1லேருந்து 2க்கு வந்து ஸ்விட்ச் பண்ணுவாங்க டேட்டாவை. எனக்கு வந்து சடனாக அது எங்கே போய் மாற்றுறது ஸ்விட்ச் பண்ணுறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தேன். நான் டக்குன்னு என்ன பண்ணேன்னா ஃபோனோட செட்டிங்ஸில் போனால் செட்டிங்ஸில் போய்ட்டு மேலே வந்து சர்ச் பண்ணேன் எனக்கு என்ன கீவேர்டை போட்டு வந்து டேட்டா ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறது சிம் செட்டிங்ஸ் அப்படின்னு போட்டோடனே மேலே வந்துச்சு. டக்குன்னு நான் ஸ்விட்ச் பண்ணேன். இல்லைன்னா நான் வந்து அங்கே தேடிக்கிட்டு இருப்பேன், எவ்வளோ நான் தேடுறது ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி குளோபலாக வந்து சர்ச் இருந்தால் வந்து யூஸருக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 4 விஷயம் வந்து இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சரில் வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து பில்லர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்னே சொல்லுவாங்க. இப்போது நம்ம இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சருக்கு டேட்டா எப்படி கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிள்குள்ளே போகிறோம். வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள், டயர்டாகாதீங்க. இதுக்கு மேலே தான் நீங்கள் நோட்ஸ் எடுக்க வேண்டிய விஷயம் ஆக்சுவலாக. ஓகே, இப்படியெல்லாம் டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எதனா நோட் பென் எடுத்து கூட நோட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி. ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி சொன்னது இந்த 4 pillars ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் ரொம்ப முக்கியமான விஷயம் தான், அதையும் நோட் பண்ணிங்க. இப்போ டேட்டா எப்படி கலெக்ட் பண்ணுவாங்கன்னா யூசரோட இன்டர்வியூஸ் எடுப்பாங்க. ஓகேங்களா. இப்போ வந்து நீ வந்து இயர்லி ஸ்டேஜில் இருக்கப்போ தான் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா நீ வந்து யாரெல்லாம் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லி நீ ஃபைன் பண்ணிவிட்டு அவன் கூட இன்டர்வியூஸ் எடுத்து அவனுக்கு என்னென்ன விஷயம்லாம் தேவைப்படுது, அவன் என்னென்ன விஷயம்லாம் இருக்கணும்னு நினைக்கிறானோ அது மாதிரி பண்ணலாம். ஓகேங்களா. அதுக்கடுத்து கார்ட் சார்ட்டிங் மெத்தட். ஓகேங்களா. கார்ட் சார்ட்டிங் மெத்தட் பற்றி நான் உள்ளே பேசுகிறேன் ஆக்சுவலாக டீட்டெயில். அதில் ஓப்பன் கார்ட் சார்ட்டிங், க்ளோசஸ் கார்ட் சார்ட்டிங், அப்புறமா ரெண்டுமே மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கார்ட் சார்ட்டிங் மெத்தட் இருக்குது. நம்ம உள்ளே சொல்லுவோம். கார்ட் சார்ட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணோம். கார்ட் சார்ட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி என்னென்னா வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபியூச்சர்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணுவீங்க. இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து என்ன சொல்கிறது நிறைய காம்படிட்டர்ஸ் பார்த்துருப்பீங்க, இல்லைனா வந்து இன்டர்வியூஸ் எல்லாம் எடுத்துருப்பீங்களா, அது மாதிரி அதை வச்சு நீங்கள் வந்து ஃபியூச்சர்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு நினைக்கிற ஃபியூச்சர்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணி அதெல்லாம் குரூப் பண்ணுறதுக்காக நீங்கள் யூசர் கிட்ட கொடுப்பீங்க. ஓகேங்களா. அது வந்து கார்ட் சார்ட்டிங் மெத்தட். அது வச்சும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து காம்படிட்டர் அனலைஸ் பண்ணுறது. காம்படிட்டர்ஸ் என்னென்னலாம் ஃபியூச்சர்ஸ் வச்சுருக்கான் அதெல்லாம் நோட் பண்ணுறது. ஒரு ஆப்பை வந்து நீங்கள் 10 to 20 நிமிஷம் எடுத்தாவே வந்து இப்போ ஒரு 4 ஆப் எடுத்துன்னு வச்சுக்கோங்க. ஃபுட் டெலிவரி ஆப்னா ஒரு 4 ஆப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4 எடுத்துகிட்டு அவன் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் வச்சுருக்கான், அது இதெல்லாம் பெஸ்ட்டாக பண்ணலாம் இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து அனலைஸ் பண்ணலாம் ஈஸியாக. அதுதான் காம்படிட்டர் அனலைஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லாருமே எல்லா மெத்தடும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. முன்ன சொன்னால அந்த கார்ட் சார்ட்டிங், யூசர் இன்டர்வியூஸ், அப்புறம் காம்படிட்டர் அனலைசிஸ், இது எல்லாத்தையுமே நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு பிகினராக ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா என்ன பொறுத்தவரை கார்ட் சார்ட்டிங் மெத்தடும் காம்படிட்டர் அனலைசிஸுமே போதும். நீங்கள் வந்து பர்சனலாம் எழுதி நீங்கள் வந்து ஒரு வித்தியாசமான ஆப்பெல்லாம் பண்ண போகிறது கிடையாது. நம்ம என்ன மிஞ்சி பண்ணால் வந்து ஒரு ஃபுட் டெலிவரி ஆப் பண்ணுவோம் ஆக்சுவலாக பேசிக்காக பிகினராக. அதுக்கெல்லாம் வந்து பர்சனாக தேவையில்லை. பிகாஸ் யூசர் யார் என்னன்னு சொல்லிடலாம் வந்து ஆல்ரெடி வந்து காம்படிட்டர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதுலேருந்து நம்ம காம்படிட்டர்ஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, என்னென்ன ஃப்ளோலாம் யூஸ் பண்ணுறான், அதெல்லாம் வந்து எடுத்து நம்ம வந்து அதில் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்கணுமே தவிர. ஸோ அப்படி வந்து நீங்கள் பண்ணணுன்னா நீங்கள் வந்து காம்படிட்டர் அனலைஸை கார்ட் சார்ட்டிங்கே போதும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்து நீங்கள் வந்து ஒரு பெரிய டீமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாம் 3 மெத்தடுமே ஃபாலோ பண்ணலாம். யூசர் இன்டர்வியூஸ் எடுக்கலாம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா வந்து என்ன சொல்கிறது கார்ட் சார்ட்டிங் மெத்தட் பண்ணலாம், அதுக்கப்புறமா காம்படிட்டர் அனலைஸ் பண்ணலாம். இந்த என்ன சொல்கிறது அதுலேருந்து டேட்டா வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் இந்த ஃபைனல் மெத்தட் வரையும் வரணும் ஆக்சுவலாக. ஓகேங்களா. நீங்கள் வந்து ஒரு பெரிய கம்பெனியாக இருக்கீங்க, நீங்கள் வந்து என்ன சொல்கிறது ஒரு பெரிய டீமாக இருக்கீங்க, நாங்கள் ஒரு பயங்கரமான ப்ராடக்ட்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எல்லா ப்ராசஸுமே ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இது எப்படின்னா வந்து இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் ப்ராசஸ்ன்றது வந்து ஒரு முடியாத ப்ராசஸ். என்னென்னா எல்லா ப்ராசஸையும் ஃபாலோ பண்ணி நீ அதுக்கப்புறம் ப்ராடக்ட் எக்ஸிக்யூட் பண்ணி அங்கே யூசர்கிட்ட போய் யூசர் என்னெல்லாம் ஃபீட்பேக் கொடுக்குறான்னு அதை திருப்பியும் வந்து நீ ரிவர்ஸ்லேருந்து வந்து
மாற்றி திருப்பி இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் என்னெல்லாம் மாற்றலாம், இங்கே இருக்கிற ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இங்கே கொண்டு போகலாம், இங்கே இருக்கிற விஷயம்லாம் அங்கே கொண்டு போகலாம் சொல்லி மாற்றி அதுக்கப்புறம் ஃப்ளோவில் சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் ஒயர் ஃப்ரேமில் சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் டிசைன் போய் இது வந்து ப்ராசஸ் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து பெரிய டீமுக்கு எப்படின்னா வந்து இந்த ஜொமேட்டோ, இந்த ஸ்விக்கி இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களாம் ஒரு பெரிய டீமே வச்சுருப்பாங்க. இது வந்து கண்டினியூஸாக ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம பண்ணுற மாதிரி சும்மா ஒரு நாளில் பண்ணிவிட்டு சும்மா வந்து என்ன சொல்கிறது, ஒரு டயக்ராம்ஸ் எல்லாம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து டேரெக்டாக யூஐ ஸ்க்ரீன்ஸ் போகிற மாதிரி அவங்க போக மாட்டாங்க. அது வந்து கண்டினியூஸ் ஃப்ளோ. அவங்க வந்து ஃபீட்பேக் எல்லாம் வாங்கி யூசர் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அது போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் எவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்னா என்ன, பில்லர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் என்னென்னா, அதில் என்னென்ன முக்கியமான விஷயம், சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொன்னேன். அமேசான் EPF வெப்சைட் எல்லாம் வச்சு அதுக்கு அடுத்து என்னென்னா வந்து எப்படியெல்லாம் டேட்டா கேதர் பண்ணுவாங்க, யூசர் இன்டர்வியூஸ் என்ன பண்ணுவாங்க, கம்ப்யூட்டர் லெசன் என்ன பண்ணுவாங்க, அப்புறமா வந்து கார்ட் ஸ்டார்டிங் மெத்தட்னா என்ன, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் பார்த்தோம். அதுக்கு அடுத்து நான் வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிள் காட்டுறேன்னு சொன்னேன்ல, அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து கண்டென்ட் கேதர் பண்ணணும். ஓகேங்களா, நீங்கள் என்ன ப்ராடக்ட் பண்ண போகிறீங்க, அதுக்கு நீங்கள் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாம் பண்ண போகிறீங்க, என்னென்ன பேஜஸ் இருக்க போது, இல்லைனா என்னென்ன ஸ்க்ரீன்ஸ் இருக்க போது, அதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட்டாக கேதர் பண்ணணும்ல. நீங்கள் வந்து பர்சனாஸ் எழுதிருப்பீங்க, இல்லை யூசர் இன்டர்வியூஸ் எடுத்திருப்பீங்க, இல்லை காம்படிட்டர் அனாலிசிஸ் பண்ணிப்பீங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போது உங்கள் மைண்டில் நிறைய விஷயம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து ஒரு நோட்டில் எழுதுங்க. இந்தந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்கலாம், இந்தந்த பேஜஸ் எல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நோட்டோ இல்லை எக்ஸல் ஷீட்டோ ஏதோ ஒன்றுத்தில் எழுதுங்க. எழுதிட்டு நான் அதை தான் வந்து பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ வந்து ஹோம் பேஜ்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஹோம் பேஜுக்குள்ளே என்னென்ன இருக்கணும், ஹீரோ பேனர் இருக்கணும், கேட்டகரி சிப்ஸ் இருக்கணும், நியர்பை ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கணும், ஆஃபர்ஸ் அண்ட் டீல்ஸ்னு இருக்கணும். இது என்னென்னா வந்து ஒரு ஃபுட் டெலிவரி ஆப். நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அதை சொல்ல மறந்துட்டேன். ஓகேங்களா, இப்போ சர்ச் பார் போனோடனே சர்ச் பார் இருக்கணும், அவனுக்கு வந்து ஒரு குசைன் ஃபில்டர் இருக்கணும், அப்புறமா சார்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கணும், அவங்க ரெஸ்டாரண்ட் பேஜ் எல்லாம் லிஸ்ட் ஆகணும், அப்புறமா வந்து மெனு வியூ இருக்கணும், அதை கிளிக் பண்ணால் மெனு வியூ ஒன்று இருக்கணும், அப்புறமா அந்த ஐட்டமோட டீட்டெயில்ஸ் இருக்கணும். ஓகேங்களா, இப்போ கார்ட்டில் போனோன்னா கார்ட்டை அவன் ரிவ்யூ பண்ணுற மாதிரி இருக்கணும், அப்புறமா வந்து கூப்பன் ஆஃபர்ஸ்னு இருக்கணும், அட்ரஸ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் கார்ட்டில். ஸோ இந்த மாதிரி பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா நான் வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, இதில் வந்து ஹோமு, சர்ச்சு, கார்ட்டு, ட்ராக்கிங்கு, ப்ரொஃபைலு, ப்ரியாரிட்டி கைட்னா என்னென்னா இங்கே வந்து மஸ்ட்டு, ஷுட்டு, நைஸ் அப்படின்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த மஸ்ட்டெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் டிக் பண்ணிகிட்டே வாங்க. உங்களோட எக்ஸலோ நோட் பேடில் இருக்குல்ல, அதில் வந்து மஸ்ட்டுனா இதெல்லாம் இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் லிஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, லிஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைஸ்னால் என்னென்னா கலெக்ஷன்ஸ்னால் நம்ம சும்மா ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு ஆட் ஆன் விஷயம் மாதிரி இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணலாம் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சும்மா போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா, இந்த மஸ்ட்டு ஷுட்டு அது வந்து கண்டிப்பாக அந்த ஆப்பில் இருக்கணும். அது இல்லைனா அந்த ஆப் வந்து ஒழுங்காக இருக்காது. ஓகேங்களா, ஸோ நீ கண்டென்ட்டை வந்து முடிச்சிட்டேன். கண்டென்ட் வந்து என்னென்ன உனக்கு தேவை, என்னென்ன விஷயம்லாம் இருக்கணும், என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்கணும், என்னென்ன பேஜஸ் எல்லாம் இருக்கணும், நீங்கள் கம்ப்ளீட்டாக அவனோட அனாலிசிஸ் எல்லாம் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி டேட்டாவில் வந்து எல்லாம் எடுத்து நீ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு பேப்பரையோ நோட்டோ ஆர் அதர்வைஸ் லைக் இட் கேன் பி இன் எக்ஸல் ஆல்சோ நீ எல்லாமே பண்ணி ரெடி பண்ணிவிட்டேன். ஓகேங்களா, ரெடி பண்ணிட்ட உடனே நெக்ஸ்ட் வந்து கார்ட் ஸ்டார்டிங்குள்ளே வர. ஓகேங்களா, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறது, கண்டென்ட் இன்வென்ட்ரி பண்ணிட்டு இதெல்லாம் நீ நோட் பண்ணி வச்சுக்கிறேன். இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா நீ காம்படிட்டர் அனாலிசிஸ்லேருந்து கண்டென்ட் இன்வென்ட்ரி எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து நீ டேரெக்டாகவே வந்து யூஸரோட டெஸ்ட் பண்ண போகலாம், இல்லை சைட் பில்ட் பண்ண போகலாம். நான் நடுவில் வந்து கார்ட் ஸ்டார்டிங்னு ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். இந்த கார்ட் ஸ்டார்டிங் மெத்தடில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து என்னென்னா முன்னாடி வந்து என்ன சொன்னோம், நம்ம 30 டோட்டல் பேஜஸ் இருக்குது. ஓகேங்களா, 30 டோட்டல் பேஜஸ்னால் 30 ஃபியூச்சர்ஸோ இல்லை 30 ஸ்க்ரீன்ஸோ வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் எழுதியிருக்கேன் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அந்த 30ஐயும் ஒரு பேப்பரில் எழுதி ஒரு 5 யூசர் எடுத்துக்கிறோம். நம்ம 30 5 பேருக்கும் கொடுத்துட்றோம். ஓகேங்களா, கொடுத்துட்டா ஓப்பன் கார்ட் ஸ்டார்டிங்னா என்னென்னா வந்து இப்போ வந்து என்னென்னா அவனே வந்து குரூப் பண்ணுவான். ஓகேங்களா, அவனுக்கு வந்து ஹோம் பேஜில் என்ன இருக்கணும், என்ன ப்ரொஃபைல் பேஜில் என்ன இருக்கணும், ஹோமு ப்ரொஃபைல் இருக்குது, ட்ராக்கிங் இருக்குது, சர்ச் இருக்குது, கார்ட் இருக்குது, நீ அதெல்லாம் எதுவுமே சொல்ல போகிறதில்ல. ஓகேங்களா, அவனே தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி அவனே அதுக்கு நேம் பண்ணிவிடுவான். அதுதான் ஓப்பன் கார்ட் ஸ்டார்டிங் சொல்லுவான். முன்ன சொன்னால் நான் பின்னாடி சொல்கிறேன்னு சொல்லி அதுதான் ஓப்பன் கார்ட் ஸ்டார்டிங். க்ளோஸ்டு கார்ட் ஸ்டார்டிங்னா என்னென்னா வந்து நீ இந்த 30 பேப்பரையும் கொடுத்துட்ற யூசர்கிட்ட அந்த நேமும் சொல்லிவிடுவேன். மேலே ஹெட்டிங்ஸ் என்ன வரப்போகுது, ஹோம்னு இருக்குது, சர்ச்னு இருக்குது, கார்ட்டுன்னு இருக்குது, ப்ரொஃபைல்னு இருக்குது, ட்ராக்கிங் இருக்குது, இதெல்லாம் சொல்லிவிடுவேன். அவன் அதுக்குள்ளே அழகாக செக்ரிகேட் பண்ணுவான். ஹைப்ரிட் கார்ட் ஸ்டார்டிங்னா என்ன பண்ணுவான்னா இது ரெண்டும் கம்பைன் ஆகி வரும். ஒரு நீ நேம் பண்ணதை ஒரு சிலர் அவன் வச்சுருவான். ஓப்பன் கார்ட் ஸ்டார்டிங், க்ளோஸ்டு கார்ட் ஸ்டார்டிங் மாதிரி, ஓப்பன் கார்ட் ஸ்டார்டிங் மாதிரி ஒரு சிலர் வச்சுருவான். அவன் வந்து அதுக்கு நேமும் பண்ணிவிடுவான். இதெல்லாம் இதில் தேவையில்லை, இதில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. ஒரு சிலர் என்னென்னா அந்த அக்கௌண்ட் செட்டிங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போய் வேறு இடத்துல வைக்கலாம்னு நினைப்பாங்க. இல்லைனா வந்து கார்ட்டு வந்து வேறு இடத்துல வைக்கலாம்னு நினைப்பாங்க, ட்ராக்கிங்கை வேறு இடத்துல வைக்கலாம்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் கரெக்டாக பண்ணிப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து ஓப்பன் கார்ட் ஸ்டார்டிங், க்ளோஸ்டு கார்ட் ஸ்டார்டிங், ஹைப்ரிட் கார்ட் ஸ்டார்டிங் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஓப்பன்னா என்ன, இது இன்னும் இல்லைங்க. இப்போ குழந்தைகிட்ட வந்து ஆப்பிள், ஆரஞ்சு, அப்புறமா சாக்லேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு உடனே நீ வந்து பேரெல்லாம் எதுவும் சொல்ல போகிறது இல்லை, தனித்தனியாக பிரித்து வைன்னு சொன்னால் எதெல்லாம் தனித்தனியாக பிரிக்கிறான், கரெக்டாக குரூப் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா அது வந்து ஓப்பன் கார்ட் ஸ்டார்டிங். ஓகேங்களா, நீ க்ளோஸ்டு கார்ட் ஸ்டார்டிங்னா ஆப்பிளெல்லாம் இங்கே வை, ஆரஞ்செல்லாம் இங்கே வை, சாக்லேட்ஸ் எல்லாம் இங்கே வைக்கின்னு சொல்லிடுறேன். அது தனித்தனியாக எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் குரூப் பண்ணிடலாம். அது வந்து க்ளோஸ்டு கார்ட் ஸ்டார்டிங். ஹைப்ரிட் கார்ட் ஸ்டார்டிங்னா அதெல்லாம் தண்ணி அதில் டாய்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அந்த குரூப்பில் அந்த கொடுத்துருக்கு நீங்கள் பொருளெல்லாம் டாய்ஸ் இருக்குன்னா அந்த டாய்ஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சு டாய்ஸ் நேம் பண்ணுன்னா அது வந்து ஹைப்ரிட் கார்ட் ஸ்டார்டிங். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நீ வந்து எல்லா யூசர்கிட்டையும்
எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுறல, நீ முன்னாடி வந்து என்னென்னா கண்டென்ட் இன்வென்ட்ரியில் வந்து எல்லாத்தையும் குரூப் பண்ணியிருப்பல, இந்த பேஜுக்கு இதெல்லாம் வரணும், அது மாதிரி அவன் கரெக்டாக பண்ணியிருக்கானா, எல்லா ஃப்ளோவும் கரெக்டாக இருக்கா, இல்லை ஒரு சில விஷயம் அவன் மாற்றிருக்கானா, அந்த 5ல் ஒரு 3 பேர் வந்து கரெக்டாக பண்ணியிருந்தா, உன்னோடைய சாய்ஸ் பண்ணியிருந்தா கூட ஓகே தான். அது வந்து 2 பேர் தான் அது மாதிரி பண்ணியிருக்காங்க, ஒரு சிலர் ஆனால் ஒரு சில விஷயம் மாற்றிருக்காங்கன்னா நீ யூஸருக்கு ஏற்ற மாதிரி தான் போகணும், உன்னோடைய பிஹேவியருக்கு ஏற்ற மாதிரி நீ போகக்கூடாது. ஓகேங்களா? இதுக்கு அடுத்து என்னென்னா, இப்போ வந்து உனக்கு ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஐடியா கிடச்சிருக்கும். ஹோமு கீழே என்ன வரணும், சர்ச்சு கீழே என்ன வரணும், கார்ட்டு கீழே வரணும், ஆர்டர்ஸ் கீழே வரணும், அக்கௌண்ட்டுக்கு கீழே என்ன வரணும்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறமா நீ என்ன பண்ணுறன்னா, இப்போ வந்து இதெல்லாம் கம்ப்ளீட்டாக நீ சைட் மேப் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற. ஓகேங்களா? ஹோமு கீழே ஹீரோ பேனர் இருக்கணும், கேட்டகரி சிப்ஸ் இருக்கணும், நியர்பை ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கணும், ஆஃபர்ஸ் அண்ட் டீல்ஸ் இருக்கணும். இது மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக நீ வந்து சைட் மேப்பை போடுற. ஓகேங்களா? சைட் மேப்பை போட்டுட்டு அதுக்கு அடுத்து வந்து ட்ரீ டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. ட்ரீ டெஸ்டிங்னா என்னென்னா வந்து, இப்போ இந்த சைட் மேப்பை நீ வந்து வரைஞ்சிட்டியா, அந்த சைட் மேப் வந்து யூஸர்கிட்ட கொடுத்துட்ற. ஒரு 4-5 பேர் முன்ன சொன்னால் 4-5 பேர் தான். அந்த 4-5 பேர்கிட்ட கொடுத்துட்டு நீ மை ஆர்டர்ஸ்னால் எங்கே போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்கணும். நோட்டிஃபிகேஷன்ஸ்னால் நீ எங்கே போய் பார்ப்பேன்னு கேட்கணும். இப்போ லைவ் ட்ராக்கிங்னா எங்கே போய் பார்ப்பேன்னு கேட்பேன். இப்போ வந்து சர்ச்சில் வந்து எனக்கு இந்த பொருள் வந்து வேணும்னா நீ எப்படி போய் பார்ப்ப அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா அவன் அந்த ஃப்ளோவை கரெக்டாக சொல்லிட்டான்னா பக்கா. ஓகேங்களா? இப்போ வந்து 5ல் வந்து ஒரு 4 பேர் கரெக்டாக சொன்னால் ஓகே ஃபைன். அதில் வந்து ஒரு 3 பேர் வந்து ஃபெயில் ஆகிறாங்கன்னா அப்போ அந்த ஃப்ளோவில் ஏதோ பிரச்சனை இருக்குது. இப்போ வந்து யூசர் வந்து நீ சொல்கிற விஷயத்தை ரீச் பண்ணணும்னா அதிகபட்சம் 3 கிளிக்கு இல்லை 3 டேப், அவ்வளோதான். அதை தாண்டி அது போகுதுன்னா கண்டிப்பாக ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். ஓகேங்களா? இதுதான் ட்ரீ டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சேஞ்ச் யுவர் சேவ்டு ஹோம் அட்ரஸ்னால் வந்து அக்கௌண்ட்டு சேவ்டு அட்ரஸில் போய் பார்ப்பான். கார்ட்டில் போய் அட்ரஸில் போய் பேக் ட்ராக் ஆகிறதுக்கு கார்ட்டில் அட்ரஸ் செலெக்ஷன்ஸில் போகலாம். அங்கே வந்து நீ வந்து அவனுக்கு மேப் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? கார்ட்டில் வந்து அட்ரஸ் செலெக்ஷன்ஸில் வந்து சேஞ்ச் அட்ரஸ் நீ வச்சுருந்தேன்னா அவன் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குங்க. அங்கே இல்லைன்னா கண்டிப்பாக அவனுக்கு வந்து அது இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும், ஃப்ரஸ்ட்ரேட் ஆவாங்க. ஓகேங்களா? அதுக்கு வந்து அப்ளை கூப்பன் கோட்னா வந்து அங்கே எங்கே போய் பார்க்குறான்னு நீ கேட்டேன்னா வந்து கார்ட் ரிவ்யூ கூப்பன் ஆஃபர்ஸ், இதில் தான் அந்த அப்ளை கூப்பன் கோடு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஈஸியாக போயிட்டானா இதெல்லாம் பக்கா, இதெல்லாம் பாஸ் ஆகிடுச்சு இந்த ஃப்ளோ அப்படின்னு சொல்லி தான் இதில் இப்படி தான் போவோம் ஆக்சுவலாக. ஓகேங்களா? இந்த ரீ டெஸ்டிங்னா இதுதான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இங்கே ஒரு 4-5 டாஸ்க் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. பட் ஆனால் அதில் எதுக்கு எவ்வளோ ரேட்டிங் வந்துன்னு சும்மா மென்ஷன் பண்ணுங்க. இது எல்லாமே வந்து கிளாடில் க்ரியேட் பண்ணுங்க. ஆக்சுவலாக சும்மா இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராம்ப்ட் போட்டோடனே அதை கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து நீ வந்து ஓவர்லே போடுறதுக்கு உனக்கு என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ மேலே அனிமேஷன்ஸ் வருது பார்த்தீங்களா, அது மாதிரி போடுறதுக்கு பீரோல் போடுறதுக்கு உனக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து வெப்சைட் மாதிரி கிரியேட் பண்ணி கொடுத்தேன், யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லிச்சு. ஓகேங்களா? அதுதான் இது ஆக்சுவலி. சரி, ஓகே. இப்போ வந்து 5வது விஷயத்துக்கு வாங்க. இப்போ என்னன்னா ட்ரீ டெஸ்டிங் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா யூசர் ஃப்ளோஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுற, ஒயர் ஃப்ரேம்ஸ் கிரியேட் பண்ணுற, அதுக்கு அடுத்து வந்து யூஐஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறேன்னா அதுக்கு அடுத்து வந்து இது வந்து ப்ரொடக்ஷன் போகுதுன்னா ப்ரொடக்ஷன் போகும்போது இது வந்து என்னென்னா ஷிப் பண்ணிவிடுவாங்க. ஷிப் பண்ணிவிட்டு அதை வந்து கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. யூசர் எங்கெல்லாம் பேக் பட்டன் அதிகமாக யூஸ் பண்ணுறான், அதே மாதிரி வந்து சர்ச் எங்கே யூஸ் பண்ணுறான், ஒரு டாஸ்க் முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறான், எங்கே வந்து அவன் ஆப் போட்டு வெளில வரான், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நிறைய செக் பண்ணுவாங்க. யூசரோட பிஹேவியர் எல்லாம் எங்கே இருக்குது இப்படியெல்லாம் செக் பண்ணி அதுக்கப்புறமா வந்து இதை வந்து எப்படி நான் என்ன சொன்னல, ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் கண்டினியூஸாக இந்த ரோல் வந்து ப்ளே ஆகிட்டே இருக்கும். இது வந்து எங்கெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம், எங்கெல்லாம் வந்து ஒன்று ரீடிஃபைன் பண்ணலாம், ட்வீக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து பண்ணிக்கிட்டே இருப்பான். ஸோ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மெத்தட் இருக்கும். ஓகேங்களா? இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்னால் அந்த சைட் மேப், அதோட அவுட்புட் வந்து சைட் மேப். ஓகேங்களா? அதோடு அது நின்றது கிடையாது. நிறைய பேர் வந்து போர்ட்ஃபோலியோஸில், நானும் ஃபஸ்ட்டு அது மாதிரி பண்ணியிருக்கேன், போர்ட்ஃபோலியோவில் வந்து இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்னு போட்டு கீழே சைட் மேப்பை போட்டு வச்சுருப்போம் நம்ம. ஓகேங்களா? அது வந்து அது கிடையாது. இந்த ப்ராசஸ் எல்லாம் உள்ளே அடங்குனது தான் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். இப்போ இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சருக்கு உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டோம். என்னென்னா வந்து இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் என்ன, பில்லர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்னா என்ன, அதே மாதிரி சின்ன எக்ஸாம்பிள்ஸ் சொன்னேன் நான். இதெல்லாம் என்னென்னா வந்து யூஐன்றது நம்ம கண்ணில் பார்க்குறது மட்டும்தான். யூஎக்ஸில் வந்து நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஒன்று கற்றுக்க ஆரம்பிங்க. பிகாஸ் யூஐலாம் இதுக்கு மேலே ஏஎல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட நம்மளுக்கு பெருசாக வேலை இருக்காது ஆக்சுவலாக. அதனால் யூஎக்ஸில் வந்து இன்னும் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்க ஆரம்பிங்க. இதெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படி டீட்டெயிலாக இன்டெப்த்தாக போக ஆரம்பிங்க. பிகாஸ் ChatGPTயோ இல்லை வந்து ஜெமினியிலையோ வந்து நீங்கள் வந்து ஈஸியாக கைடட் லேர்னிங் போட்டிங்கன்னா எல்லாமே பயங்கரமாக கற்றுக்கலாம். ஸோ இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்ன்றது என்னென்னா வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஆப்போட ப்ளூ பிரிண்ட்டு, அதே மாதிரி யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, இது எல்லா விஷயமும் அடங்கியிருக்கு இதில். ஆக்சுவலி ஒரு கண்டென்ட்டோ இல்லை வந்து ஃபியூச்சர்ஸோ எப்படி வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணுறது, அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தான் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் பண்ணுது. இதுக்கு டேட்டாலாம் கேதர் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் இந்த வீடியோவில். இது வந்து கம்ப்ளீட்டாக திருப்பியும் பாருங்கள். நீங்கள் வந்து டீட்டெயில்டாக படிக்கணும்னா வந்து நிறைய பிளாக்ஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாம் இருக்குது, அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா யூஎக்ஸ் கற்றுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது வந்து ஒரு பிகினர் டியூட்டோரியல் தான், இன்டெப்த்தான டியூட்டோரியல் கிடையாது. ஆக்சுவலி யாருன்னா கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பேசிக்காக ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்கினாங்கன்னா அவங்க இன்டெப்த்தாக படிக்கும்போது ஒன்றும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எதனா விஷயம் புரியல, உங்களுக்கு வேறு எதனா வீடியோஸ் வேணாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி என் இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வில் see in the next video. Bye bye.